guys, welcome to my channels. இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் பார்க்க போறோம். ஸோ இதை எப்படி போடணுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு கோடு போட்டோம் இல்லையா, இதையே தான் நம்ம நெருக்கி போட போகிறோம். கீழே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதே தான் நம்ம நெருக்கமாக போடுறது தான் பட்டன் ஹோல் ஃபில்லிங்ஸ். ஒரு இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் அது ஃபில்லிங்ஸ். ஸோ அதையே நம்ம நெருக்கமாக பட்டன் ஹோல் ஸ்டிச்சவே நம்ம ஃபுல்லாக நெருக்கமாக போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பட்டன் ஹோல் எப்படி போட்டிருக்கோம்னு நான் சொல்லியிருப்பேன். அதேமாரி நம்ம லாங்காக எடுத்து கீழே ஒரு குட்டியாக ஸ்டிச் பண்ணி ரைட்டில் ஒரு ஸ்டிச் பண்ணி திருப்பி மேலே போகிறோம். திருப்பி கீழே எடுத்து சின்னதாக ஒரு ஸ்டிச், திருப்பி மேலே, திருப்பி கீழே ஒரு ஸ்டிச். நம்ம லாஸ்ட் டைமில் வந்து ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மேலே போயிருப்போம். அப்படியும் பண்ணலாம் நெருக்கி வச்சு. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மேலேருந்து கீழே எடுத்து ஒரு ரெண்டு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, திருப்பி ஸ்ட்ரைட்டாக மேலே போய் திருப்பி லாங்காக ஒரு ஸ்டிச் பண்ணி குட்டியாக ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ 2 டைப்ஸ் இருக்குது. இந்த 2 டைப்ஸில் நமக்கு எது கரெக்டாக செட் ஆகுதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது இழுக்கும் போது கிளாத் வந்து சுருங்காமல் இருக்கணும். சுருங்காத அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தோம்னா துணி வந்து சுருங்கிடும், உள்ளே இருக்கிற துணி. அப்போ நீங்கள் போடும்போது ஸ்டிச்சஸ்லாம் ஒழுங்காக வராது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைல்டாக நீடில் இழுக்கிற மாதிரி பார்த்துங்க. ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தோம்னா ஒன்று த்ரெட்டு கட் ஆகிடும், அப்படி இல்லைனா வந்து கிளாத்து சுருங்கிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக மைல்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீடலும் த்ரெட்டும் கட் ஆகாது, துணியும் சுருங்காது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நெருக்கமாக போட்டு ஃபுல் பண்ணிட்டு வரணும். இப்போ ஒரு இடத்துல பெயிண்ட் பண்ணுறோம்னா எப்படி ஈவனாக பெயிண்ட்டை ஃபுல் ஆகுது, அதே மாதிரி இது ஃபுல்லாக நெருக்கி போடுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரியே ஃபுல்லாக ஃபுல் பண்ணிவிட்டு நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதேமாதிரி சின்னதாக கம்மியாக போட்டு முடிச்சிடாதீங்க. நான் வந்து ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி போடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கோடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல் பண்ணணும். அதுக்குன்னு சின்னதாக குட்டியாக கோடு போட்டு ஃபுல் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 10 இல்லைன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்காச்சும் இருக்கணும் அது லென்த்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.